அன்பான மக்களே, ஸ்ரீ அவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஓட்டிங்க்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய ஓட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதை வின்னர் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, நான் பார்க்கல. இன்றைக்கி தான் பார்த்தேன். அது இன்றைக்கி வந்து வின்னர்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வின்னரை மட்டும் வர வச்சு நாங்கள் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாமினேட் ஆனவங்க எல்லாருமே வந்து அவங்க கூப்பிடல. அதில் வந்து செலெக்ஷன் பண்ணி வின் பண்ணவங்கள மட்டும் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு நாள் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் காவேரி இருக்காங்களா, லட்சுமி பிரியா இருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரில. நிறைய காம்படிஷன் இருக்குங்க. டஃப்பாக தான் இருந்தது. ஓட் பண்ணும்போதே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க. போன தடவை அவார்டு வாங்கினாங்க. இந்த தடவை அவங்களுக்கு அவார்டு கிடைக்குமா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணால் தெரிஞ்சிடும் வின்னரா இல்லையா அப்படின்ட்டு. செமன் நியூஸில் கண்டிப்பாக வின்னராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சாயந்தரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அதில் நிறைய எனக்கு வந்து லட்சுமி பிரியாவுக்கு பயங்கர கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் கூட டஃப் கிடையாது, 4-5 பேர் பயங்கர ஃபைட்டாக இருந்தது. அதில் எப்படி முன்னுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம். போன தடவை வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதில் வந்து இவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. இந்த தடவை எப்படி அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த அவார்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். போன வருஷமே அப்படி தான் வந்து பேசியிருந்தாங்க. இந்த தடவை அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி சாயந்தரம் தெரிஞ்சிடும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?